அரசு பள்ளியில படிக்கிற மாணவ மாணவிகளை வந்து பாத்ரூம் கழுவ விடுற தலைமை ஆசிரியர்களை நம்ம பார்த்திருப்போம். அவங்க பண்றது தப்புன்னு சொல்லி பேசியிருப்போம். அப்படியும் தலைமை ஆசிரியர்கள் இருக்கிற மத்தியில இப்படியும் சில பேர் இருக்காங்கன்றதை காட்டுற வீடியோ தான் இந்த வீடியோ. என்ன மேட்டர்னா, தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரம்பட்டி அப்படின்ற ஒரு ஊர்ல தொடக்கப்பள்ளி ஒண்ணு இருக்கு. அதாவது அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி. அங்க வந்து 50க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அங்க இப்ப நீங்க பாக்குறீங்களா, இவர் தான் தலைமை ஆசிரியர் பொன்ராஜ். இவர் ஒரு நாள் பாடம் எடுத்துட்டு இருந்திருக்காரு. இந்த பாடம் பாத்தீங்கன்னா விமானம் ரிலேட்டடா போயிருந்திருக்கு. அப்போ ஒரு மாணவன் கேட்டிருக்கான், எப்ப நம்மளா நம்ம வாழ்க்கையில விமானத்துல போக போறோம் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட கேட்டு. உடனே அந்த தலைமை ஆசிரியருக்கு அவங்களோட ஏக்கம் புரிஞ்சிருக்கு. உடனே அவர் சொல்லியிருக்காரு, உங்க எல்லாரையும் நான் விமானத்துல கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்ல மட்டும் இல்ல, அவர் பாடம் எடுத்த அந்த வகுப்புல இருந்த 18 மாணவர்களுக்கு தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு விமானத்துல டிக்கெட் எடுத்து அவங்களோட கனவை வந்து நினைவா மாத்தி இருக்காரு இந்த தலைமை ஆசிரியர் பொன்ராஜ் அவர். அந்த குழந்தைகள் ஆசைப்படியே விமானத்துல பறக்க வச்சிருக்காரு. அவங்களுக்கு ட்ரெயின்ல ஏறி பழக்கம் கிடையாது, ஃபிளைட்ல போய் ஃபிளைட் வண்ணாந்து பார்த்து பழக்கம். ஆனா இன்றைக்கு அவங்களே அந்த ஃபிளைட்ல அவங்க பறக்க போறாங்கன்னு அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களால பணம் கட்ட முடியாது. உடனே அந்த 18 பேருக்குரிய பணத்தையும் நானே ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை நான் முக்கியமா போடுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அரசு தலைமை ஆசிரியர்கள் ஏதாவது ஒரு இடத்துல அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா அதை யாராவது வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா டக்குன்னு பரவிடுது, வைரல் ஆயிருது. ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல விஷயம் செய்யும் போது அது ஏன் வைரல் ஆகுது? அதுக்கு முக்கியமான காரணம் டோலிமர் மாதிரி நியூஸ் சேனல்ஸ் தான். அவங்க எனக்கு சில்லற பேலுங்க, எங்கேயாவது எவனாவது தப்பு பண்ணா எந்த அளவுக்கு ஆதங்கப்பட்டு கோவப்படுறோமோ அதே அளவுக்கு ஏன் அதை விட மேலேயே நல்லது பண்றவங்களை பாராட்ட வேண்டியது நம்மளோட கடமை. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்